السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسر ولا تؤسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم بالفرقان المجيد: إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: نعمتان مغلوب فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல ரமலான்களை தந்து அமல் செய்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா விதமான வழிகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பறந்து விரிந்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் பல புதிய விஷயங்களை நாம் பெற்று வருகிறோம். அதே நேரத்தில் பல்வேறுபட்ட விஷயங்களையும் நாம் இழந்து விடுகிறோம். மனிதனுக்கு உணவு மிகவும் முக்கியமானது. அதற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை இழந்து வருகிறோம். சம்பாதிக்கவும் செய்கின்றோம், செலவும் செய்கின்றோம். அதே போல சில நாட்களிலே மிக உற்சாகமாக நாம் செயல்படுகின்றோம். சில நாட்களில் உடல் ஒத்துழைக்காமல் நோய்வாய்ப்படுகிறோம். இப்படியாக மனிதன் பல்வேறுபட்ட புதிய விஷயங்களையும் தன்னுடைய வாழ்நாட்களில் பெறுகிறான். பல விஷயங்களை இழக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகின்றது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை அது நம்மை விட்டும் சென்று விட்டால் மீண்டும் அதை நாம் பெறுவது நிச்சயமாக முடியவே முடியாது. பெரியவர்கள், இழந்த செல்வம் மீண்டும் நாம் சம்பாதித்து அந்த செல்வத்தை பெற்றுவிடலாம். இழந்த ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் மருத்துவத்தின் மூலமாக அந்த ஆரோக்கியத்தை நாம் அடைந்து விடலாம். ஆனால் நம்மை விட்டு சென்றிருக்கக்கூடிய காலத்தை நாம் மீண்டும் பெற முடியாது. நம்முடைய உடலிலிருந்து பிரியக்கூடிய அந்த உயிரையும் நாம் மீண்டும் பெற முடியாது. பெரியோர்களே, சகோதரர்களே, அரபியிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள்: அல் வக்து அக்மனு மின தஹபி. காலம் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது. அதைத்தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு பழைய மொழியாக மாறிவிட்டது. இன்னைக்கு தங்கத்தினுடைய ரேட்டு 1 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது. என்றாலும் அந்த தங்கத்தை
வாங்கக்கூடிய சூழலில் உள்ளவர்கள் அதை நாம் வாங்கித்தான் தீர்வோம். இந்த காலம் பொன் போன்றது என்ற பழமொழி இருக்கின்றதே, அது பழைய பழமொழி. அல் வக்து அக்மனு மின ரூஹ், காலம் இருக்கின்றதே அது உயிரை போன்றது, அது மிகவும் மதிப்பு மிக்கது பெரியோர்களே, சகோதரர்கள். ஏனென்று சொன்னால் உயிரை யாராலும் திருப்பி வாங்க முடியாது. இன்று எத்தனையோ நவீனமான மருத்துவங்கள், நவீனமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனையோ விதமான கருவிகளுக்கு மத்தியிலே, நவீனத்துக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று கண்ணை விலை கொடுத்து வாங்கப்படுகின்றது, காதை விலை கொடுத்து வாங்கப்படுகின்றது, பல்லை விலை கொடுத்து வாங்கப்படுகின்றது. ஏன் இருதயத்தை கூட விலை கொடுத்து வாங்க முடியும். அந்த அளவிற்கு நவீனமான கண்டுபிடிப்புகள், கருவிகள் நம்மிடத்திலே நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே எங்காவது உயிரை விற்கப்படுகின்றதா? அதைத்தான் வாங்க முடியுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, எங்காவது உயிர் விற்கப்படுகின்றதா அல்லது அதை வாங்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ தானங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்தானம், இரத்த தானம் என்று எத்தனையோ தானங்கள் இந்த உலகத்திலே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, உயிரை விற்கப்படுகின்றதா? அந்த உயிரை மீண்டும் தான் நாம் வாங்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய வயதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சிலருக்கு 40 வயது, ஒரு சிலருக்கு 50, ஒரு சிலருக்கு 60, ஒரு சிலருக்கு 20, 25, 30, இப்படி பல்வேறுபட்ட வயதிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, முதியவர்கள் இழந்த அந்த இளமையை மீண்டும் பெற முடியுமா? பெரியவர்களே, முதியவர்கள் இழந்த அந்த இளமையை மீண்டும் நாம் பெற முடியுமா? எத்தனையோ மருத்துவத்தினுடைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே இதற்கு எந்த விதமான மாற்று ஏற்பாடுகளும் கண்டுபிடிக்கப்படாத, ஏன் கண்டுபிடிக்கவே முடியாத சூழலில் தான் மனிதனுடைய வாழ்க்கை அமையப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பணத்தை செலவு செய்தாலும் சரி, நம்முடைய உயிரை மீண்டும் நிச்சயமாக பெறவே முடியாது என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். எனவே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, வல் அஸர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸூர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். அருமையானவர்களே, எவ்வளவு காலங்கள் நாம் பெற்று வருகிறோம் நம்முடைய வாழ்நாட்களில், அது எந்த வழியில் நாம் செலவு செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். அருமையான காலம் ரமலானுடைய காலம் இடத்திலே வந்தது. இன்று கடைசி நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இதே ஆரோக்கியத்தோடு, இதே உற்சாகத்தோடு செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நாம் இதே நிலையில் இருப்போமா? அதற்கு உத்தரவாதம் நம்மளால் தர முடியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் நீண்ட ஹயாத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அருமையான காலம் ரமலானுடைய காலம் நம்மிடத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொழுகையினுடைய விஷயங்களில் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நபர்களாக நம்மை மாற்றி இருக்கின்றது. குர்ஆன் ஷரீஃபை எடுத்து அதை ஓதக்கூடிய பழக்கமுள்ள ஒரு மாற்றத்தை இந்த ரமலானும் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏழை எளியோர்களிடத்தில் அன்பாக பழகக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய அந்த உன்னதமான பண்பை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு பெற்று தந்திருக்கின்றது. யாரிடத்திலும் சண்டையிடக்கூடாது என்ற உன்னதமான அழகிய பண்பாடுகளை இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு கற்று தந்திருக்கின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, அருமையானவர்களே, இந்த பண்புகள், இந்த மாற்றங்கள் ரமலானில் மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்நாள் முழுக்க நிறைந்திருக்க வேண்டும். ரூஹு பிரியும் வரை நம்முடைய
உடல் ரூஹ் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை இந்த குணங்கள், இந்த பண்பாடுகள் நம் இடத்திலே காலம் முழுக்க நிறைந்திருக்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், தப்சீரே ஜலாலைன் அதனுடைய விரிவுரையாளர் அல்லாமா சுகீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முதல் 15 ஜுஸுவுக்கு விரிவுரை எழுதினார்கள். எத்தனை நாட்களில்? 40 நாட்களில். அருமையானவர்களே, விரிவுரை என்று சொன்னால் அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு மொழிபெயர்ப்பு மட்டுமல்ல, அந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி என்ன, எந்த நேரத்திலே எப்படிப்பட்ட சூழலில் இந்த வசனம் இறங்கியது, இந்த வசனத்திலிருந்து என்ன சட்டம் போன்ற விவரங்களை 40 நாட்களில் 15 ஜுஸுக்கு உண்டான விரிவுரையை அல்லாமா சுகீத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினார்கள் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பயனுடைய வழியில் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார். காலத்தை நல்ல விஷயங்களிலே, நல்ல காரியங்களை கழிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, நம்மை நாமே, நம்முடைய செயல்கள் எவ்வாறு இருக்குகின்றது என்று சுய பரிசோதனை செய்வதற்குண்டான ஒரு காலங்கள் நமக்கு தரப்பட்டு இருப்பதை நாம் எண்ணி நாமே இன்று நம்முடைய செயல்களை எண்ணி சுய பரிசோதனை செய்வதற்கு முன் வர வேண்டும். நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்குகின்றது? எத்துணை நபர்கள் 5 கால தொழுகைகளை நேமமாக இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம். அருமையானவர்களே, ரமலானில் கூட ஜும்மா அது லுகரை போன்றுதான் காட்சி அளிக்கின்றது. எந்த மாற்றம் இடத்திலே வந்தது? அருமையானவர்களே, நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு, அதனுடைய தக்வாவினுடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார வசதியை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த பொருளாதாரத்தை நாம் செலவு செய்யணும். ஐயஅதி அஹதகுமுல் மௌத், அப்படி செலவு செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம செலவு செய்யல, பொருளாதாரத்தை இறுக்கி வைத்துக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய காரியத்திற்கு அதை செலவு செய்வதற்கு நம்முடைய உள்ள முன்வரவில்லை. ஐயஅதி அஹதகுல் மௌத், மௌத்து நிச்சயமாக வந்து தீரும், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்படி மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. மௌத்து வந்த உடனே அது சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் கேட்பானாம், யா அல்லாஹ் நான் காலத்தை வீணடித்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு பொருளாதாரம் முன்னால் தரப்பட்டது, யா அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை உன்னுடைய வழியில் செலவு செய்யாமல் இறுக்கி வைத்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், மௌத் அவர்களை நெருங்கி வந்த நேரத்திலே ஃபஅஸத்தக, நான் உண்மையான முறையில் நீ கொடுத்த பொருளாதாரத்தை உனக்கு பிடித்தமான வழியிலே நான் செலவு செய்வதற்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, யா அல்லாஹ். வாக்கும் மின சாலிஹீன், அப்படி நீ எனக்கு அவகாசம் கொடுத்தால் நான் சாலிஹீனாக நல்லவனாக மாறிவிடுவேன், யா அல்லாஹ் என்று ரூஹு கைப்பற்றக்கூடிய நேரத்தில், மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில், அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, அஜல் வந்துவிட்டது என்று சொன்னால், தவணை வந்துவிட்டது என்று சொன்னால், இன்ன அஜல் அல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர், கொஞ்சம் கூட பிந்தால் ரூஹு கைப்பற்றப்படும். அப்பொழுது நம்முடைய நிலைமை என்ன? தொழுகாமல் கழித்த காலங்கள், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காத அந்த செலவுகள், அந்த தொகை, அருமையானவர்களே, இதுவெல்லாம் எதில் போய் நம்மை சேர்க்கும்? வயசாகட்டும் பார்த்துக்குருவோம் அப்படின்னு தொழுகைக்கும் இபாதத்திற்கும் நாம் கடத்துவது இருக்கின்றதே, மௌத்துக்கு என்ன உத்தரவாதம்? இந்த வயசில் தான் உங்களுக்கு மௌத்து வரும் என்பதாக சொல்லி உறுதியாக அறுதியிட்டு உங்களுக்கு உறுதி தரப்பட்டு இருக்கின்றதா? அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, காலம் இருக்குகின்றதே அது உயிரை போன்றது, மதிப்பு மிக்கது.
எப்படி உயிர் நம்முடைய உடலிலிருந்து பிரிந்து விட்டால் மீண்டும் பெற முடியாதோ அதே போன்று காலம் அவ்வாறுதான். காலங்கள் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த சென்ற காலம் மீண்டும் நம் இடத்திலே திரும்பாது. கொடுக்கப்பட்ட காலத்தை, அவகாசத்தை, நேரங்களை நல்ல வழியில் பயன்படுத்துவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமதானி மக்லூபுன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ். இரண்டு அருக்கொடைகளில் மனிதர்கள் மிகவும் பொடுபோக்காக, கவனம் இல்லாதவர்களாக, அலட்சியமானவர்களாக இருக்கின்றார்கள். அஸ்ஸஹத், ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த ஆரோக்கியத்தை நல்ல வழியில் செலவு செய்யாமல் அதை வீணடிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். வல்ஃபரா, ஓய்வு தரப்படக்கூடிய அந்த காலங்களை, அந்த ஓய்வை நல்ல வழியில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய செயல்களை நாம் சிந்தித்து பார்க்கணும். குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னை மாறு செய்யுமாறு உன்னை தூண்டியது எது? இறைவனுக்கு எதிராக உன்னை மாறு செய்யுமாறு உன்னை தூண்டியது எது? அல்லாஹ் கேட்கின்றான். தொழுகாமல் என்னை மறந்து வாழ்கின்றாயே, இறை பொருத்தத்தை பெறுவதற்குண்டான வழியை பெறாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே, இப்படி எனக்கு மாறு செய்ய உன்னை தூண்டியது எது? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கின்றான். என்ன பதில வச்சிருக்கிறோம்? அருமையானவர்களே, நீ ஆரம்பத்தில் எதிலிருந்து நீ உற்பத்தியானாய்? தாயினுடைய கருவில் நீ எப்படி இருந்தாய்? குர்ஆனிலே நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். உன்னை இரத்த கட்டியாக, சதை கட்டியாக, குழந்தையாக, இளைஞனாக, வயோதிகனாக உன்னை நான் மாற்றினேனே. அல்லதீ ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், எப்படி அல்லாஹ் உன்னை படைக்க வேண்டுமோ அப்படி படைத்தான். எந்த இடத்தில் எந்த உறுப்பு இருக்க வேண்டும், எந்த இடத்தில் கண்கள், எந்த இடத்தில் மூக்கு, எந்த இடத்தில் வாய், எந்த இடத்தில் என்ன என்ன உறுப்புகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சரியான முறையில் வைக்க வேண்டுமோ அதை வைத்து உங்களை சிறந்த முறையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படைத்திருக்கின்றானே. இப்படிப்பட்ட ரப்புக்கு நீங்கள் வழிபடாமல் உங்களை மாறு செய்ய தூண்டியது எது? அல்லாஹ் கேட்கின்றான். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ஐயு சூரத்தின் மாஷா ரக்கபக், அழகிய உருவத்தில், கண்ணியமான உருவத்தில் உன்னை நான் படைத்திருக்கின்றேனே. மனிதா, உன்னை எனக்கு மாற்றமாக செய்வதற்கு தூண்டியது எது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே நம்மை பார்த்து கேட்கின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று நமக்கு அவகாசங்கள் தரப்பட்டு இருக்கின்றது, உயிர் இருக்கின்றது நம்மிடத்திலே, அவகாசங்கள் தரப்பட்டு இருக்கின்றது. பெரியோர்களே, அந்த அவகாசத்தை நாம் நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு தான் இந்த உலக வாழ்க்கை. ஏன்னா ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த நேரம் என்னை வணங்கிக் கொண்டே இரு என்றா சொல்கின்றான். குறிப்பிட்ட நேரம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா, தொழுகை குறிப்பிட்ட கடமையாகும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. அதற்கு பிறகு உன்னுடைய அலுவல்களை, உன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொள் என்று ஒரு திட்டமிட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கடமையை நமக்கு வகுத்து தந்து இருக்கின்றான். பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் ரப்பை வணங்குவதற்கு மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்மை விட கை சேதத்திற்குரியவர்கள் யார்? காலம் உயிர் போன்றது என்றார்கள். ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தித்து, ஹல்லலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் முனாஃபிக் ஆகிட்டேன், நான் நயவஞ்சகனாக மாறிட்டேன். சுப்ஹானல்லாஹ், ஏன் இப்படி சொல்றீங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க. இப்போ ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது சொர்க்கத்தை நேரடியாக பார்க்கிறேன்.
நரகத்தை நேரடியாக பார்ப்பதற்குண்டான அந்த நினைவு என்னிடத்தில் இருக்குகின்றது. நபியோடு நான் இருக்கும் காலத்திலே சொர்க்கம் நேரில் தெரிவதை போன்று என்னுடைய நினைவு இருக்குகின்றது, நரகம் நேரில் தெரிவதை போன்று என்னுடைய நினைவுகள் இருக்குகின்றது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் வெளியேறிவிட்டால் என்னுடைய மனைவிக்காக வேண்டி, குழந்தைகளுக்காக வேண்டி, வாழ்க்கை தேவைகளுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து நினைவு துறந்து நான் உலக அலுவல்களில் மூடி விடுகிறேன், எனவே நான் முனாஃபிக்காகி விட்டேன் அபூபக்கர் அவர்களே என்று ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதே நினைவுதான் எனக்கும் இருக்குகின்றது. சுப்ஹானல்லாஹ். இதே சிந்தனை தான் நபிகளாரோடு இருக்கும் பொழுது சொர்க்கத்தை நான் பார்ப்பதை போன்று என்னுடைய நினைவுகள் இருக்குகின்றது, நரகத்தை நான் பார்ப்பதை போன்று என்னுடைய நினைவுகள் இருக்குகின்றது. அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எதையும் செய்யாமல் வாழ்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கொஞ்சம் வெளியே சென்று விட்டது என்று சொன்னால் அந்த நினைவுகள் எல்லாம் மறந்து உலகத்தினுடைய நினைவுகள் வந்து விடுகின்றது. எனக்கும் இது போன்று இருக்குகின்றது என்று இருவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த நிலைப்பாட்டை சொல்கின்றார். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் இருக்கும்போது நீங்கள் இறை நினைவு கூறுவதில் காலமெல்லாம் நீங்கள் தொடர்ந்து இருந்தீர்கள் என்று சொன்னார். என்னோடு இருக்கும் போதும் சரி, நீங்கள் வெளியில் சென்று உலக அலுவல்களை நீங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்திலும் சரி, அல்லாஹ்வோடு நினைவோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய படுக்கைகளிலும் உங்களுடைய வழிகளிலும் வானவர்கள் கை கொடுத்து மகிழ்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹல்லலாவே, வணக்கத்திற்கு என்ன ஒரு நேரத்தை நீ ஒதுக்கிக்கொள், உன்னுடைய உலக வாழ்க்கைக்கு தேவையான அந்த அலுவல்களுக்கும் ஒரு நேரத்தை நீ ஒதுக்கிக்கொள் என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே சொன்னதாக முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, அருமையான காலம் ரமலானுடைய காலம், கடைசி நாள் இன்று. துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவக்கூடிய இரவுகளில் இந்த ஈதுடைய ஃபித்ருடைய இரவும் ஒன்று. இந்த இரவிலே நின்று வணங்கக்கூடிய இரவுக்கு இதுவும் சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவிலே நின்று வணங்கி நாம் துஆக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எந்த திரையும் இல்லாமல் துஆக்களை கபூல் செய்யக்கூடிய ஒரு புனிதமான இரவு இந்த ஈதுல் ஃபித்ருடைய இரவு. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ரமலானில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்முடைய ரூஹ் இந்த உலகில் இருக்கும் காலம் வரை அந்த மாற்றத்தோடு அதே சிந்தனையோடு எல்லா காலங்களிலும் இறைவனை தொழக்கூடியவர்களாக அல் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதி அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய காரணங்களை விளங்கி அறியக்கூடியவர்களாக, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக, யாரிடத்திலும் சண்டை செய்யாமல், யாருடைய குறைகளையும் ஆய்வு செய்து துப்பறிவு செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமல் தூய்மையானவர்களாக எப்படி நாம் இந்த ரமலானிலே வாழ்ந்தோமோ அதே போன்று மௌத்து வரும் வரை நாம் வாழக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை, அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் காலம் முழுக்க நமக்கு தந்து பல ரமலான்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அமல் செய்வதற்குண்டான உடல் சிஹத்தையும் எல்லா விதமான வசதிகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.